எல்லா விஷயத்துக்கும் ஒரு அறிக்கை ஒன்று விடுறீங்க. இப்போ ஒரு அறிக்கை ஒன்று விட்டீங்க. அது மகாபாரத்தையும் சேர்த்து சொன்னீங்க. ஏன் எதனால? இல்லை, சமீபத்தில் தொடர்ந்து நிறைய செய்திகள். இப்போ திருத்தணியில் ஒரு ஒரு இளைஞரை வெட்டி அது அந்த காட்சியை பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு வன்முறையின் உச்சம் அது. ஆமாம், அதை பார்த்த ஒவ்வொருத்தரும் இங்கே வெட்டினவன் தமிழனா, வெட்டுப்பட்டவன் நார்த் இந்தியனா, அதெல்லாம் இல்லை. வெட்டுப்பட்டவன் அப்பாவி, வெட்டினவன் அயோக்கியம், அவ்வளோதான். மக்கள் பார்க்கும்போது அந்த இவ்வளோ மிருகத்தனமாக இருப்பாங்களா, இவ்வளோ வெறி கொண்டு இருப்பாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு இதாகிடுச்சு. அப்புறம் பார்த்தா செய்தி ஒவ்வொன்றும் வருது. ஒருத்தர் ட்ரெயினில் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 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 முஸ்லீம் பெரியவரை டப்புன்னு அடித்து சாய்ச்சிடறான். ஒவ்வொன்றா பார்க்கும்போது என்ன நாடு இது, என்ன இப்படி ஆகிட்டு இருக்கு. அப்போ ஒரு அடிக்கிறது, உதைக்கிறது, கொல்றது எல்லாமே இன்றைக்கி இப்படி ஈஸியாக போச்சா? அப்போ எல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணுறோம், நம்ம அரசாங்கத்தை குறை சொல்கிறோம், காவல்துறையை குறை சொல்கிறோம், சமூகத்தை குறை சொல்கிறோம். சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், வளர்ப்பு சரியில்லைங்கிறோம், பெற்றவங்க சரியில்லைங்கிறோம். இது எல்லாத்தையும் மீறி இது எல்லாமே அவங்க பொறுப்பு தான். குற்றங்கள் அப்போ நாட்டில் பெருகுதுன்னா அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு, காவல்துறையும் பொறுப்பு, பெற்றவங்களும் பொறுப்பு, எல்லாம் பொறுப்பு தான். இதில் எனக்கு சினிமா துறையும் பொறுப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும், அதுவும் இந்த அடிமட்ட நடுத்தர மக்கள் வாழ்க்கையில் எல்லார் வாழ்க்கையுமே சினிமா ஒரு அங்கமாயிருச்சு. அப்போ நீங்கள் சினிமா நல்லதை சொல்லணும். அதுக்காக நான் குடும்பம் படமாக எடுக்கணும், லவ் ஸ்டோரி எடுக்கணும் அப்படி இல்லை. நிறைய சண்டை படங்கள் வேறு, வன்முறை படங்கள் வேறு, அது வித்தியாசப்படுத்திக்கணும். இப்போ எம்ஜிஆர் படத்தில் ரத்தம் இருக்கும். உச்சபட்சம் ரத்தம் எங்கேயுமா இருக்கும், அவர் உதட்டில் தான் இருக்கும். வில்லன் குத்தினோடனே உதட்ட 2 சொட்டு ரத்தம் கசியும், அதை தொடச்சிட்டு அடிப்பார். இவ்வளோ தான் எம்ஜிஆர் படத்தில் காட்டின ரத்தம். அதுக்கப்புறம் ரஜினி சார் காலத்தில் ஃபைட்டு ரசிக்க ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் படத்தில் ஒரு நம்பியார் எம்ஜிஆர் சண்டை ஓடும்போது நம்ம ஒரு டென்ஷன், பரபரப்பு, பதட்டத்தோடு பார்ப்போம். எம்ஜிஆர் விழுந்தா ஐயோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ரஜினி கால ஃபைட்டில் வரும்போது ரசித்தோம். இப்போ இந்த கமல்ஹாசன் படம் சகலவள உள்ளவன், அதில் ஒன்றில் ஃபைட்டில் ஒரு கட்டை இப்படி கையில் சுற்றுவார், கரை சுற்றுவார், அதுக்கு பயங்கர கிளாப்ஸ். நம்ம ரஜினி சார் ஒரு ஸ்டைலாக டப்பு அடித்து அதை தூக்கி விடுவார், அதுக்கு கிளாப்ஸ். அப்போ ஃபைட்டை ரசித்து பார்த்த ஒரு காலகட்டம். இப்போ அப்படி இருக்கா அப்படிங்கிறதா இது. ஆனால் நிறைய பேர் பண்ணுறாங்க, என்ன கேட்குறாங்க, திருப்பாச்சி என்ன அப்படின்ட்டு. திருப்பாச்சி சண்டை படம் தான், சிவாசி சண்டை படம் தான், கில்லியும் சண்டை படம் தான். நான் சொல்கிறேன், சண்டை வேறு, வன்முறை வேறு. திருப்பாச்சியில் வெட்டுக்கு 60 தூக்குவார், அதுவும் கழுத்தில் வச்சு அறுக்கிறது, வெட்டினா அதை போய் தலை தனியாக விழுகிறது, கையை பிடிச்சி கையை வெட்டி தனியாக தூக்கி போடுறது, இது வன்முறை. இதைத்தான் தவிர்க்கணும். உங்களுக்கு மக்களுக்கு என்ன கன்வே பண்ணுறோம், அவ்வளோதான். அது வன்முறையை தடுக்கிறது அரசாங்கமும் காவல்துறையும் தான். சரி, ஆனால் டோட்டலாகவே பழி போடுறது திரைத்துறை மேலே போடுறாங்க. திரைத்துறைனா உங்களுக்கே தெரியும், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் மேலே நீங்களாம் இதுமாதிரி படம் பண்ணுறதுனால மட்டும்தான் இது மாதிரி நீங்களாம் நினைச்ச கதையா இது அதிகமாக குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசுரன் படத்துக்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணி பேசுகிறாங்க. ஏன், எதனால? அது சொன்னவர் தான் அசுரன் அரசன். குறிப்பிட்ட எந்த இயக்குனரும் சொல்ல வேணாம், பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக எப்படின்னா, ஒரு ஹீரோ வெற்றாருன்னா அப்படியே தலை துண்டா விழுறது, அப்புறம் கழுத்தில் வச்சு கறக்கறனா அறுக்கிறது, உசுலாக காட்டுறது, கையை துண்டா விழுறது, அப்புறம் வயிற்றில் நான் கற்று எடுத்துக்கோம், குத்துப்பட்ட ரியாக்ஷனை காட்டுவாங்க வில்லனுக்கு. இல்லை அப்போ அதை காட்டுங்கிறேன். நீங்கள் குத்துறதே காட்டும்போது பசங்க பார்க்கும்போது இதெல்லாம் ஈஸியாக போகும். ஓகே, அப்போ அவனு அங்கே கத்தி எடுத்துகிட்டு இதான் ஹீரோ சிம்பிள் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ரசிகர்களை கொண்ட ஹீரோக்கள், பெரிய உச்சத்தில் இருக்க ஹீரோக்கள் எல்லாருமே இந்த ஃபைட் மாஸ்டர் சொன்னாலும் சரி, டைரக்டர் சொன்னாலும் நீங்களும் கொஞ்சம், ஏன்னா அந்த வன்முறையில் கொஞ்சம் தவிர்க்கணும். நானும் சினிமாக்காரன் தான். என்னே சொல்லுவாங்க, நீ சினிமா திட்டுறீங்கட்டு. அப்போ நான் பொதுவாக சொல்கிறேன். நான் சினிமா இருக்கிறதுனால எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்காக சொல்கிறேன். நான் திருப்பாச்சி முக்கியமாக காப்பணும்.
அது ஒரு முக்கியமான காரணம் இல்லை. இது சினிமா துறையும் ஒரு காரணம். சினிமா துறையும் காரணம் ஒத்துக்கிறேன்ல, ஒத்துக்கிறேன். சினிமா துறையும் ஒரு காரணம். வன்முறையை குறைச்சிக்கணும். ஆமாம், இதுக்கப்புறம் வன்முறையை குறைச்சிக்கணும். அப்புறம் இந்த ஆபாச வசனங்கள், ரொம்ப கெட்ட வார்த்தைகள்லாம் அதில் அப்போ படத்தை பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் பேச சரின்னு மக்கள் இளைய தரப்புக்கு நினைப்பாங்கல்ல. அப்போல்லாம் இப்போ நான் சொன்னேன் சென்சார் மேலே சொல்கிறேன். சென்சார் என்ன பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ வன்முறையை காட்டும்போது சென்சார் ஏன் சார் அது ஒரு லெவல் தான் சார், ஒரு லெவல் தான் சார். அரிசி மூட்டை சார், அரிசி மூட்டையில் வந்து ஒரு மூட்டை அரிசியில் ஒரு படி கல் இருக்கலாம். நீங்கள் அரிசி மூட்டையில் மூட்டை ஃபுல்லாக கல்லாக இருந்துட்டு ஒரு படி அரிசியை சேர்த்தா அது எப்படி அரிசி மூட்டை ஆகும்? அதுக்கு இல்லை, இங்கே பிஜேபி அதெல்லாம் இல்லை சார். சென்சார்னால் நீங்கள் கட்டுப்படுத்தணும் சார். பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே பிரச்சனையே இல்லை. இன்னொன்று நான் பொதுவாக இன்னொரு மீடியா ஒன்று சொல்கிறேன். இந்த கீழே போகிறாங்கல்ல, தம் அடிக்கும்போது கீழே ஒட்டி போடுவாங்க, புகைப்பிடிப்பது உடனத்துக்கு கேடு. அப்புறம் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது மது அருந்தல் உடனத்துக்கு கேடுன்னு சப்டைட்டில் போட்டே இருப்பாங்க. நிறைய படங்களில் 80% சப்டைட்டில் வந்து இருக்கு. ஒரு 20% தான் அது இல்லாமல் படம். சில படங்களில் அப்போ அதுக்கு சென்சார் ஒரு லிமிட் வைக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் படத்தில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் இந்த சப்டைட்டில் போடுறதுக்கான அளவுகள் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சா நீங்கள் ஏசிப்ட் கொடுக்கணும். நீங்கள் படம் பூரா தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, கஞ்சி அடிக்கிறதே காட்டிக்கிட்டு நீங்கள் ஏசிப்ட் கொடுத்துட்டா சரியாக போச்சா? அதெல்லாம் கொஞ்சம் ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும். வன்முறைகளுக்கு இன்னும் சென்சார் வந்து இன்னும் கொஞ்சம், ஏன்னா இந்த தலை விழுகிறது, ரத்தம் தெறிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் சென்சார் கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறீங்க. இது இந்த தலைமுறை இயக்குனர்லாம் யதார்த்தமாக வெற்றம் ஃபுல்லாக எடுக்கணும், அது மாதிரி நினச்சி எடுக்கிறாங்க. அது தப்பு. இது சென்சார் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவோம். அறிக்கையில் வந்து காவல்துறை நீங்கள் எந்த கண்டுக்கவே இல்லை மீன் வந்து அவ்வளோ அடிபட்டு அவ்வளோ ரத்த சிந்த பண்ண பையனை வந்து அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புறதும் சரி, அந்த 4 பேர் அரெஸ்ட் பண்ணி எந்த விஷயமும் பண்ணாததும் சரி. அது இப்போ என்ன நான் சொல்கிறேன் கேட்குற கரெக்டு. இது காவல்துறை பண்ணுற ரொம்ப மிகப்பெரிய தப்பு. நான் சொல்கிறேன், கனல் கண்ணன் அவர் ஒரு கருத்து சொன்னார். அவரை தீவிர மாதிரி தேடி அவரை அரெஸ்ட் பண்ணுறத லைவ்லையும் ஃபோட்டோலையும் பத்திரிகையில் போட்டுறிய ஓகே. நடிகை கஸ்தூரி அவர்கள் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க. உடனே அவங்கள வந்து பெரிய தீவிர மாதிரி தேடி பிடிச்சி வீட்டுக்குள்ளே போய் சுற்றி வளைச்சி பிடிச்ச மாதிரி அவங்க வீடியோ போட்டு காட்டுறீங்க. ஒரு ஸ்ரீகாந்த் ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்ணாருன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரது ஃபுல்லாக லைவில் காட்டுறீங்க. அவர் லைவில் காட்டுறீ. அப்போ ஒரு கருத்து அது மாதிரி இவர் சாட்டை சவுக் சங்கர் அவர் இன்னும் இப்போ 4 இடத்துல குண்டு வச்சுட்டு வீட்டில் பதுங்கி இருக்கிற மாதிரி சுற்றி வளைச்சி போய் பிடிக்கிறீங்க. இது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்கல்ல, லைவில் காட்டுறீங்கல்ல. நான் கேட்குறது, கோவையில் ஒரு பொண்ணை 4 பேர் சீரழிச்சாங்கல்ல, நீங்கள் அரெஸ்ட் பண்ண சொன்னீங்கல்ல, அவங்க அரெஸ்ட் பண்ண ஃபோட்டோ ஏன் காட்டல? அவங்க யாரும் லிஸ்ட்டு இது வரைக்கும் ஏன் பேரை சொல்லலை? ஒரு சினிமாவில் ஒரு கருத்து சொன்னோம்னா தூக்கி போட்டுட்டு அவனை டீட்டில் ஃபோட்டோ போட்டு வீடியோ போடுறீங்க, இவங்கள ஏன் காட்டல? சரி ஓகே, இந்த திருத்தணியில் அவனை ஒரு மிருகம் கூட இப்படி இருக்காது, மிருகத்தோட மோசமாக அடிச்சிருக்காங்க. நாங்கள் வீடியோ பார்க்குறோம், நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கல, அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஏன் காட்டலை? இதெல்லாம் காட்டும், அப்போ தான் மக்களுக்கு பயம் வரும். 17 வயசுக்கு உட்பட்டவங்களை வந்து சென்சாரே அனுமதிக்காது சார். வீடியோவும் மற்ற விஷயங்களும் வந்து காமிக்க கூட ரூல். நீங்கள் அப்புறம் இதுக்கு இது வீடியோலாம் போடுறீங்க. நீங்கள் சார் ஃபோட்டோ காட்டுறேன் இல்லை சார், நீங்கள் வந்து கோர்ட்டு தண்டனை வேறு, சிறார்களுக்கு என்ன தண்டனைங்கிறது அதுக்கு அடுத்த விஷயம். அவனை அரெஸ்ட் பண்ணதை காட்டணும்ல. நாங்கள் எப்படி மக்கள் இப்படி நம்புவாங்க? நீங்கள் அரெஸ்ட் பண்ணே பண்ணலையா, நாங்கள் எப்படி நம்புவாங்க? சரி ஓகே, சிறார் அடைச்சிங்கல்ல, அதுக்கான ஆதாரத்தை காட்டுங்க. நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஒரு கனல் கண்ணனுக்கு, கஸ்தூரிக்கு, சவுக் சங்கருக்கு லைவில் போகுது. எது கருத்து சொன்னவங்களுக்கு. ஆனால் கருத்து கொள்றவனுக்கும் கற்பழிக்கிறவனுக்கும் உணர்த்தி காணும். ஓகே, அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணான்ல, சீரடிச்சான்ல, அவனை அரெஸ்ட் பண்ணதை கொண்டு போனதை காட்டினீங்களா? சரி, அவர் என்ன சிறார் அவர்? இதெல்லாம் ஏன் சார் காட்டல? நீங்கள் ஒரு கருத்து சொல்ல அரெஸ்ட் பண்ணுறதையும் அதை போட்டு இவ்வளோ நீ கீட்டில் காட்டும்போது இவ்வளவு கொலை கொடூரமாக பண்ணுறானுங்க. இவங்களை பூரா இங்கே ஒரு தகவல் தான் வருது, என்ன பண்ண தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது எல்லாமே நீங்கள் ரகசியமாக வச்சுக்கிறீங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கு காட்டுங்கிறக்கா இல்லை,
இதெல்லாம் நீங்கள் காட்டினா தான் மக்களுக்கும் போய் சேரும். ஓகே, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இளைய தலைமுறைலாம் கொஞ்சம் பயம் வரும். தண்டனை முக்கியம் இல்லை சார். ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அவனுக்கு தண்டனைங்கிறது முக்கியம் இல்லை எங்களுக்கு. கொலை பண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைக்குது? அப்போ இது மாதிரி கொலை பண்ணுற என்ன உணவுக்கெல்லாம் பயம் வரணும். தண்டனைங்கிறது தப்பு உணவு கொடுக்கறது மட்டும் இல்லை, தப்பு நினைக்கிறவனுக்கும் பயம் வரணும். அப்போ தான் அந்த குற்ற சதவீதம் குறையும். நீங்கள் எதுவுமே இது எல்லாத்தையுமே இது காட்டாமல் செய்தியாகவே போட்டுக்கிட்டீங்கன்னா வாசகம் தான். இவர் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இங்கே சீரார் பண்ணி அனுப்பியாச்சு, இவங்களை காலையிலேயே பிடிச்சிட்டோம். அந்த 3 கோயம்புத்தூரில் சீரழிச்ச அந்த பொண்ணை சீரழிச்சவங்கள நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்போ இது செய்தி தான். எங்கேயா ஃபோட்டோ காட்டுங்க. சரி, ஓகே. கோயம்புத்தூரில் சிறார்கள்லாம் போதையில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம், சரி போதையில் இல்லைன்ட்டு. ஆனால் அவங்க கையில் எப்படி கத்தி அது மாதிரி கொடூர ஆயுதங்கள் கிடைக்குது? அது காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறை தான் இதுக்கு ஒரு சுற்றி வளைக்கணும். இன்னொன்று சார், போலீஸ் ஸ்டேஷனில் சார் இப்போல்லாம் ஒன்றே ஒன்று சார், அரசியல்வாதிகளுக்கு உள்ளே அனுமதி இல்லைன்னு போர்டு போடுவோம் சார். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் கரை வேஸ்ட்டு உள்ள அனுமதி இல்லை சார். கரை வேஸ்ட்டு கட்டி போலீஸ் போனாலே தப்பு சார். முதல்ல அதை கொண்டு வரணும் சார். இங்கே அடிபட்டவன் பாதிக்கப்பட்டவன் எளியவனாக இருக்கான், அடித்தவன் வலிவனாக இருக்கான். அப்போ அடிபட்ட எளியவன் போலீஸில் போகும்போது அவன் வந்துடுறான், கரை வெட்டி கட்டி வந்துடுறான், பணக்காரன் வந்துடுறான், பெரிய பதவி உள்ள வந்துடுறான். போலீஸ் யாரும் சொல்லி இப்போ கேட்கும்? இங்கே மிகப்பெரிய இங்கே தவறு என்னென்னா, காவல்துறை நியாயமில்லை சார். மக்களுக்கான நண்பன் சொல்கிறான், இல்லை மேன் மக்களுக்கான நண்பன். அதான் 6 கோடி பேர் இருக்காங்க, 7.5 கோடி பேர் இருக்காங்க. 7.5 கோடி பேர் எங்கேயா ஒரு தப்பு நம்ம நடக்கிறா செய்யும். ஆனால் அத்தனை தப்புமே ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு சொல்லக்கூடிய அந்த அந்த எத்திக்ஸ் எப்படி சார் இருக்கும்? இல்லை நான் சொல்கிறேன், நான் இல்லை இப்போ இல்லாமல் கட்டி வச்சு பண்ணுறான். அதுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன மாதிரியான இப்போ அரசாங்கம் இங்கே உள்ள மந்திரி தான் அறுவடை எடுத்து கொடுத்து வெட்ட சொன்னா நான் சொல்கிறோம். நாங்கள் அதை சொல்கிறோம். தப்பு இல்லாமல் எந்த நாடு இருக்கா சார்? எந்த ஆட்சியிலும் தப்பு இல்லாத ஆட்சி நடந்திருக்காங்க தமிழ்நாட்டில்? இந்தியாவில் நடந்திருக்கா? நீ பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், எல்லா ஆட்சியும் நடக்கும். ஆனால் சதவீதம் முக்கியம். டெய்லி ஒரு இந்த வன்முறை செய்தியில் வரும்போது அப்போ ஒரு அரசாங்கம் பொறுப்பாயிருது. தப்பு இல்லாமல் எப்படி ஒரு நாடு இருக்கும்? நடக்கும். அது எந்த அளவு? அது வேணும்ல. நீங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பு திறந்தா ஒன்று, ஃபேஸ்புக்கு திறந்தா ஒன்று, பத்திரிக்கை பார்த்தா ஒன்று, அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லணும்ல, இது பார்க்கும்போது ஆளுங்கட்சி மேலே ஒரு அவசரம் மக்களுக்கு வந்துடும். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். விஜய் சார் மலேசியாவில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார். அங்கேயே பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அங்கே அவங்க கொடியெல்லாம் காட்டினாங்க. ஆனால் இப்போ விஜய் சார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏதோ கடைசி படம்ட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறதா ஏன் 2000-3000 டிக்கெட் விற்க போகிறாங்க, ஏன் ஃப்ரீயாக காட்டில் போகலாம்னு சொல்லிட்டு நிறைய சோஷியல் மீடியா எழுதியிருக்காங்க. அவங்க கருத்து மலேசியாவிலையா? மலேசியாவில் நடந்தது விஷயத்தை விட்டுருங்க. இங்கே படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. 1000-2000 தான் டிக்கெட் விற்கிறாங்க. ஓகே அது இது அப்பவும் இது பிஸ்னஸ் தானே பண்ணுறாரு அவரு. மக்களுக்கு என்ன நல்லதுக்கு பண்ணுறாரு? அது விஜய் சார் தான் கேட்கணும். நீங்கள் விஜய் சார் இப்போ என்ன டிக்கெட் ரேட்டோ அதை கொடுத்து வாங்கி படத்தை பாருங்கள். அது சொல்லவே மாட்டாரு. அது சொல்லணும். இல்லை, அது சொல்லணும். விஜய் சார் மட்டும் இல்லை சார், விஜய் சார், அஜித் சார், எல்லாருமே அவங்க ஃபேன்ஸ் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா, ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் தான் 100 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அப்போ நம்மளை பார்க்க வராங்க, அவங்க அநியாயத்து ரேட்டுக்கு கொடுத்து வாங்குறாங்க போது அவங்க ஃபேன்ஸ் அக்கறை இருக்கும்போது அவங்க அறிக்கை விட்டணும். தயவு செய்து இந்த 2 மூவியும் இப்போ இது பண்ணுது. இதுக்குள்ள அரசியல் இருக்குமான்னு எல்லாருமே கேள்விகள் எழுப்புறாங்க. ஊடகங்களும் கேள்வி கேட்குறாங்க, ஃபேன்ஸும் கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய பார்வைக்கு இந்த மாதிரியான போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாளைக்கு ஆடியோ லான்ச் அதே டைமில் தான் ஜனநாயகோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த கிளாஷை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இது ஃபஸ்ட்டு அரசியலை பார்க்கல. ஏன்னா இது 9 ஜனநாயகன் 9ஆம் தேதின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பராசக்தி 14ன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் யாரும் அரசியலை பார்க்கல. திடீர்னு நாங்கள் ஜனநாயக பராசக்தி 10ஆம் தேதி மாற்றும்போது 1 ரிலீஸ் பண்ணும்போது தான் எல்லாருமே இப்போ வேணும் பண்ணுறாங்க. என் ஃபஸ்ட்டே பண்ணிக்கணும். ஏன்னா முதல்லையே 2ம் ஒரே டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இது அரசியல் தெரிஞ்சுக்காது. ஏன்னா சினிமாவில் ஒரு படம் தான் வரணும் அவசியம் இல்லை, 2-3 படம் ஒரு நேரத்துக்கு வரலாம், அது தப்பே இல்லை. ஆனால் டேட்டு டக்குன்னு ஒரு மாற்றினவுடனே அப்போ தான் இங்கே அரசியலை பார்க்க முடியுது. அப்போ வேணும் பண்ணுறாங்களா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அது மக்கள் நினைக்க வச்சது அவங்க தான். டேட்டு மாற்றலாம் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை.
லாஸ்ட் ஒரு மாற்றம் வருமா சார்? 2026ல வர வர விஜய் ஒரு ஆதரவு வந்து மக்கள் மத்தியில பெருகிட்டே இருக்கு. இது ஒரு மாற்று அரசியலா இருக்குமா? மாற்று அரசுங்கிறத கூட்டணி வச்சு தான் முடிவு பண்ண முடியும். யார் கூட விஜய் கூட்டணி அது அவர் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய பார்வையில் அவர் திமுக திருப்பி ஆட்சி வரக்கூடாதுன்னு நினச்சாருன்னா அது விஜய் சார் யாரோட கூட்டணி வைக்கணுமா அப்படின்னு அவர் தான் முடிவு பண்ணணும். உங்களுடைய பார்வையில அதிமுக யார் யார் திமுக எதிர்க்கிறாங்களோ அவங்கள ஒன்று சேரணும், அப்போ ஆட்சி மாற்றம் வரும். அடுத்த ஒரு கேள்வினா, இன்னைக்கு சிறிய படங்கள் தான் தமிழ் சினிமாவை காப்பாத்துது, அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது சிறிய படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு சங்கீத படத்தில் வந்து ஆதங்கத்தை கொட்டினாங்க. ஒரு தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு உண்மை கதையா படமா எடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு ஸ்கிரீன் கூட கொடுக்கல அப்படின்ற அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டினாங்க. அப்போ இனிமேல் தமிழ் சினிமா சின்ன இல்லை, படம் சுரேஷ் காமாட்சியோட வீடியோ பார்த்தேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ இந்த சிறை ஒரு சிறிய படம் தான், ஆனால் ப்ரொடியூசர் பெரிய ப்ரொடியூசர். அப்போ அவங்க மேக்ஸிமம் ஒரு தேட்டர் பிடிக்க முடியும் அவங்களால, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே படம் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த செல்வாக்கு வச்சு பிடிக்க முடியும். இப்போ அந்த படம் நல்லா ஹிட் ஆன உடனே திருப்பி தேட்டரில் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ சிறைங்கிறது சின்ன படம் தான், இன்றைக்கி அது பெரிய படம் ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50-60 போட்ட தேட்டர் இன்றைக்கி வந்து 100 தாண்டுது. அப்போ சிறு படங்கள் அப்படிங்கிறது வெற்றி அடைஞ்சா அது பெரிய படம். பெரிய படம் நீங்கள் இப்போ 6 தேட்டர் போடுறீங்க, 4வது நாளில் பாதி தேட்டர் காணாமல் போயிடுது. அப்போ பெரிய பட்ஜெட் படம் சரியில்லைன்னா அது சின்ன படம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் பெரிய படத்தை பூரா நம்புறீங்க, பெரிய ஆர்டிஸ்ட் படத்தை பூரா நம்புறீங்க, நம்பி போடுறீங்க, எல்லாம் உங்களுக்கு கை கொடுத்துச்சா? பெரிய ஸ்டார் உச்ச நட்சத்திரம் போடுறீங்கல்ல, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா படம் உங்களுக்கு வசூல் கொடுத்துச்சா, கை கொடுத்துச்சா? நீங்கள் நினச்சி நடந்துச்சா? சின்ன படத்தையும் நம்ப மாட்டேங்கிறீங்க. நீ சின்ன படத்தை நம்புங்க சார். நீங்கள் ஓடினா தான் சார், படம் ஓடினா தான் நீங்கள் கன்னியூ பண்ண போகிறீங்க, இல்லை தூக்க போகிறீங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கங்கிறேன். அதுக்காக நீ ஒரு 8 ஸ்க்ரீன் இருக்குது அப்படின்னா ஒரு மாலில் நீங்கள் 8 ஸ்க்ரீன் தர வேணாம், ஒரு ஸ்க்ரீன் கொடுங்க, ஒரு ஸ்க்ரீன் கொடுங்க, பாருங்கள், 2 நாள் டைம் கொடுங்க, இல்லையா வேறு படம் போடுங்க. நீங்கள் சின்ன படம், சின்ன ஹீரோ, சின்ன டைரக்டர் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுறீங்க, தீண்டத்தகாத நினைக்கிறீங்க, தீண்டத்தகாத படமாக நினைக்கிறீங்க. இங்கே நீங்கள் சினிமாங்கிறது எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் வசூல் பண்ணுறீங்க. தேட்டருக்காரங்க சினிமா இல்லாமல் சினிமா தேட்டர் எப்படி இருக்க முடியும்? சினிமா இல்லாமல் எப்படி சினிமா தேட்டர் இருக்க முடியும்? நீங்கள் அதில் பெருசு சிறுசுன்னு நீங்கள் பாகுபாடு பார்க்குறீங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் தேட்டருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, சின்ன படத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அதே மாதிரி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு கேள்வி சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்தில் கஞ்சா விற்பனை, போதைப் பொருள் விற்பனை 0% இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்க கருத்துப்படி தமிழகத்தில் இல்லை அவர் ஆளுங்கட்சியில் மந்திரியாக இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் ஹாஸ்பிட்டலே கஜா செடி வந்துருக்கு. ஆமாம், அதான் அவர் ஆளுங்கட்சியில் இருக்கார்ல, அடுத்து எலெக்ஷன் சீட்டு வரணும், திருப்பி மந்திரி ஆகணும் அப்படிங்கும்போது எப்படி கஞ்சா இருக்குன்னு சொல்லுவார்? கஞ்சா இருக்குன்னா அவர் மந்திரி இருக்க முடியாது.